ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னால் ரெகுலராக போஸ்ட் போட முடியல. சம் கமிட்மெண்ட்ஸ். என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். அதனால் என்னால் உங்களை வந்து பார்க்க முடியல. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ தட் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடலான்ட்டு வந்தேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பேசுகிற நல்ல விஷயங்களை பற்றியே பேசுவோம். ரீடைரக்ஷன். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரீடைரக்ஷன். அதாவது இப்போ லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க, அது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் சம்டைம்ஸ் அது நடக்காமல் போயிருந்துடும். அப்படி நடக்காமல் போகிறதுக்கு காரணம் ரீடைரக்ஷன். தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, திசை திருப்பி விடுதல். தமிழில் நேரடியாக அர்த்தம் கொள்வது அப்படின்னாக்கா திசை திருப்பி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்கிற ரீடைரக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிவிடுவோம், நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருவோம். ஐயோ, நான் இவ்வளோ எதிர்பார்த்தனே. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு இடத்துல பணம் வரவு எதிர்பார்த்தேன், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்தேன், இல்லை என் பையனுக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தேன், இல்லை எனக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். சப்போஸ் அது நடக்காமல் போகும் நம்ம லைஃப்பில். எல்லாருக்கும் நடக்கிறதா அது. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அப்படி நடக்காமல் போச்சு அப்படின்னாக்கா எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சி விட்டுருங்க. சரிங்களா? நான் என் லைஃப்பில் உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நிறைய சேலஞ்சஸ், நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை நான் ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சது உண்மைதான். பட் அதை ஓவர் கம் பண்ணணுன்றதுக்காக நான் என்னென்னவோ ஸ்டெப் எடுக்க போயிட்டு அது கடைசியில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் எனக்கு வந்துச்சு. ஒரு விஷயம் நடக்கலையா விட்டுருங்க அது. ஏன்னா அந்த விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு காரணம் உங்களை வேறு ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தில் தடுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை கடவுள் நடக்க விடாமல் பண்ணியிருக்கிறாரு. நான் அப்படி தான் நம்புவேன். நான் சப்போஸ் நான் பிளான் பண்ணது ஏதாச்சும் நடக்கலை அப்படின்னாக்கா இட்ஸ் ஓகே, இதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது கண்டிப்பாக. சரி, ஓகே, நான் ஏற்றுக்கிறேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு போகணும். சரிங்களா? அப்படி நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு நிதானம், பொறுமை அதிகமாகும். நீங்கள் எந்த அளவுக்கு பொறுத்து இருக்கீங்களோ, சரி இந்த விஷயம் நடக்கலையா, அடுத்து நம்ம போவோம் அப்படின்னு அந்த நடக்காத அந்த விஷயத்திலே ஸ்ட்ரக் ஆகாமல் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொறுமைனா என்னன்னு தெரிய வரும், நிதானம்னா என்னன்னு தெரிய வரும். அந்த பொறுமைக்கும் நிதானத்துக்கும் எவ்வளோ பலம் இருக்குன்றது தெரிய வரும். நீங்கள் அந்த விஷயத்தை அதன்படி விட்டுட்டு அதை நீங்கள் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு அடுத்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எனக்கு இது வேணும்னு நீங்கள் நினச்சி செய்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தேவைப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம். புரியுதுங்களா? அதை சரி ஓகே, இது நடக்கலையா, விட்டுட்டு அடுத்ததை பார்ப்போம், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகணும். சரியா? இந்த ரீடைரக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு கிடையாது, உங்களுடைய முயற்சிக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து தடுத்து நிறுத்தத்துக்காக தான் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்குது. நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.